திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 171. அதிகாரம் வெகாமை. ஒரு நாட்டினுடைய மன்னர் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றார். காட்டில் ஒரு மானை துரத்தி கொண்டு நெடுந்தூரம் போனதால் அவரது குதிரை களைப்படைந்து நடக்க முடியாமல் போய்விட்டது. அதனால் எவ்வாறு நாடு திரும்புவது என்று யோசித்தபோது அக்காட்டில் ஒரு முனிவர் தென்பட்டார். முனிவரை அணுகி, மாமுனிவரே, உங்களிடம் உள்ள குதிரையை கொடுத்தால் நான் நாடு திரும்பிய பின் அதை திருப்பி அனுப்பிவிடுகிறேன் என்று வேண்டினார். முனிவரும் சம்மதித்து குதிரையை கொடுத்தார். நாடு திரும்பிய மன்னருக்கு முனிவர் கொடுத்த குதிரையின் அழகும் வேகமும் மனதை கவர்ந்ததால் குதிரையை தானே சொந்தமாக்கிக் கொள்ள முடிவு செய்தார். பல நாட்களாகியும் குதிரை திரும்பாததால் முனிவரே நேரில் வந்து கேட்டார். அப்பொழுது, காட்டில் ஆசிரமத்தில் வாழும் உங்களுக்கு குதிரை எதற்கு? வேண்டுமெனால் அதற்கு பதிலாக என் குதிரை ஒன்றை தருகிறேன் என்று ஆணவமாக கூறினார் அரசர். அதை ஏற்க மறுத்த முனிவர், மன்னா, தவறு செய்யாதே. நீ தவறு செய்தால் உன்னை பார்த்து உன் நாட்டு மக்களும் கெடுவர், அதன் பின் நாடே கெட்டுப்போகும் என்று எச்சரித்தார். அதை கேட்ட மன்னர், ஆட்சி செய்யும் எனக்கு ஓர் ஆண்டி அறிவுரை கூறுவதா? இவரை பிடித்து கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டார். பொறுமை இழந்த முனிவர் தன் தவ வலிமையால் அவரை கொல்ல வந்த வீரனையும் மன்னனையும் கொன்றார். மன்னன் இறந்தபின் அவரது தம்பி ஆட்சிக்கு வந்தார். எதிர்பாராமல் கிடைத்த அரச பதவி அதனால் அவனுள் ஆணவத்தை வளர்த்தது. அவரிடம் சென்று முனிவர் தன் குதிரையை திரும்பித் தருமாறு கேட்டார். இவரோ அண்ணனைப் போல ஆளை அனுப்பாமல் தானே முனிவரை கொல்ல முயன்றார். அப்போது முனிவர் கொடுத்த சாபத்தால் அவரது கைகள் செயலற்று போனது. அதைக் கண்டு பயந்த அந்த மன்னர் முனிவரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். முனிவரின் குதிரையை அவரிடம் ஒப்படைத்தார். அதன் பின் முனிவரின் அருளால் அவரது கைகள் இயங்கிற முனிவரும் குதிரையுடன் ஆசிரமம் திரும்பினார். ஒருவர் நடுவு நிலைமை இல்லாமல் பிறருடைய பொருளை கவர நினைத்தால் அவருடைய குடியும் கெட்டு குற்றமும் அப்பொழுதே வந்து சேரும் என்பதை நடுவின்றி நன்பொருள் வெகின் குடிபொன்றி குற்றமும் ஆங்கே தரும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். நடுவுநிலை தவறினால் கெடுவர், நடுவுநிலை தவறாதோரே உயர்வர். மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.